இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இன்றைக்கு அற்புதம் நிச்சயம். சொந்தங்களே, நல்ல மனசு காது கொடுத்து கேளுங்க. உங்களுக்கு தான் சொல்றேன். சொந்தக்காரர்களே, நீங்க எனக்கு மாமாவா இருக்கலாம், மச்சாவா இருக்கலாம், அக்காவா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், பாட்டியா இருக்கலாம், தாத்தாவா இருக்கலாம், என் அம்மாவா இருக்கலாம். உங்க எல்லாருமே நீங்க எனக்கு சொந்தங்கங்க. அல்லேலூயா. கிராமங்களை நேசிக்கிறவங்களே இந்த காலத்துல யாரும் இல்லை. அதனால நீங்க என்ன தத்தெடுத்துக்கோங்க, நான் உங்களை தத்தெடுத்துக்கிறேன். அதனாலதான் சொந்தங்களே, கிராம சொந்தங்களே, உங்க எல்லாருக்கும் அற்புதம் நிச்சயம்னு ஏசப்பா சொல்லி இருக்கிறாரு. அல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கு உங்களுக்கு ரகசியத்தை சொல்ல போறது பாருங்க. மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்துல ஒரு குஷ்டரோகி ஒருத்தன் வந்து என்ன தெரியுமா ஜெபம் பண்றான். ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கு, உம்மால் ஆகும். ஒத்த வரி இல்லைங்க, உம்மால் ஆகும் ஒத்த வரி ஜெபத்துல. ஐயோ, குஷ்டரோகம் எல்லாம் சரியாயிருச்சு, எனக்கு சித்தம் உண்டுப்பா, உனக்கு சுத்தமாகுன்னு சொல்றாரு. ஆண்டவர் அற்புதம் செஞ்சுட்டாருல. அல்லேலூயா. ஏசப்பாட்ட உரிமை எடுக்கணுங்க. ஏசப்பா, எனக்கு அற்புதத்தை உங்களால செய்ய முடியும், உம்மால கூடும். என் சரீரத்தில் இருக்கிற இந்த கேன்சர் கட்டி, இந்த சரீரத்தில் இருக்கிற இந்த வியாதியை சுகமாக்க உம்மால கூடும். உரிமை எடுங்க. அவர் தான் நமக்கு அப்பா. நம்ம அப்பாக்கள் நம்மளை பெற்று வளர்க்கலாம். ஏன்னா ஏசப்பா நமக்காக ரத்தத்தையே சிந்திட்டாருங்க. நீங்களும் நானும் பெற வேண்டிய வியாதியை அவர் சிலுவையில சுமந்துட்டார்ல, உயிரோட இருக்கார்ல. அவர்கிட்ட உரிமை எடுங்க. ஏசப்பா உம்மாலே ஆகும். குஷ்டரோகிய சுகமாக்குனே இல்லை, எனக்கு அற்புதம் செய்ய உம்மால ஆகும்னு சொல்லி அற்புதத்தை பிடுங்கிருங்க, அற்புதத்தை வாங்கிருங்க. ஏசப்பா கட்டாயம் அற்புதம் செய்வார். கணேசனுக்கு செய்யறாரு, கணேசனை கொண்டு செய்யறாரு. உங்களுக்கு செய்ய மாட்டாரா? உங்களை கொண்டு செய்ய மாட்டாரா? ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, குஷ்டரோகி ஜெபம் பண்ணப்ப அவனுக்கு அற்புதம் செஞ்சீங்களே, நானும் குஷ்டரோகி போல உண்மை விசுவாசிக்கிறேன், எனக்கு அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லி உங்க பிரச்சனைகளை ஒத்த நிமிஷம் சொல்லி அழுங்க. ஏசப்பா அற்புதம் செய்வார். God bless you.